ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான ரொம்ப ஹெல்த்தியான பாதாம் மில்க் பவுடர் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதில் எல்லா வைட்டமின் மினரல் சத்துக்களும் நிறைஞ்சிருக்கு. ஸோ இதை டெய்லி ஒரு டம்ளர் குடித்தாலே ரொம்ப ரொம்ப இருப்போம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். அப்படியே நம்ம கடையில் வாங்கக்கூடிய இன்ஸ்டன்ட் மிக்ஸ் பவுடர் போலவே இருக்கும். செய்கிறதும் ரொம்ப ஈஸி, டேஸ்ட்டும் பக்காவாக இருக்கும். இதை நீங்கள் ஒரு டைம் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா 30 நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். முக்கியமாக எப்போல்லாம் நம்மளுக்கு பாதாம் பால் குடிக்கணும் போல் இருக்கோ, ஜஸ்ட் ஒரு ஸ்பூன் பவுடரை ஒரு டம்ளர் பாலில் மிக்ஸ் பண்ணி குடிச்சிடலாம். ரொம்ப இன்ஸ்டண்ட்டாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும், புத்துணர்ச்சியாகவும் இருக்கும். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கடாய் சூடுபடுத்திக்கோங்க. அதில் 1 கப் அளவு பாதாம் சேர்த்துக்கோங்க. இது 200 கிராம் அளவு பாதாம் இருக்கும். கூடவே 1/2 கப் அளவு பிஸ்தா சேர்த்துக்கோங்க. இது 100 கிராம் அளவு இருக்கும். இது ரெண்டுத்தையும் நல்லா வறுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க, இல்லைன்னா தோல் மட்டும் ரொம்ப செவந்துடும். அதுக்கப்புறம் கரிஞ்சு போன வாசனை அடிக்கும். அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வறுத்துக்கணும். ரொம்ப நேரம் வறுக்க தேவையில்லை, ஒரு 2 நிமிஷம் வறுத்தா போதும். நல்லா இது வறுத்ததுக்கு அப்புறமா இது நல்லா ஆற வச்சிடணும். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இதில் ஒரு 1/2 கப் அளவு நிலக்கடலை, அப்படி இல்லைன்னா முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு சிம்பிளாக பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், இது லேசாக கலர் மாறிடுச்சு, நல்லா வறுபட்டுருச்சு. இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆற வச்சிடலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம இதை பவுடர் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி சர்க்கரையை நல்லா அரைச்சிக்கணும். நான் ஒரு 1/2 கப் அளவு சர்க்கரை எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கேன். இது 50 கிராம் அளவு சர்க்கரை இருக்கும். இது மீடியமான ஸ்வீட்னஸ் கொடுக்கும். உங்களுக்கு சுவை அதிகம் தேவைன்னா 100 கிராம் அளவு சர்க்கரை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இந்த சர்க்கரையோடவே சேர்த்து நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க பாதாம், அதுக்கப்புறம் பிஸ்தா, இது ரெண்டுத்தையும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா நைஸாக பவுடர் பண்ணிடணும். எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவு நைஸாக பவுடர் பண்ணிக்கோங்க. பவுடர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 5-6 ஏலக்காய், இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிடலாம். இந்த மஞ்சள் தூள் கொஞ்சம் கலருக்காக தான் சேர்த்துருக்கோம். ஃப்ளேவருக்காக கொஞ்சம் போல் குங்குமப்பூவும் சேர்த்துக்கலாம். ஒரு 5-6 குங்குமப்பூ மட்டும் சேர்த்தா போதும். குங்குமப்பூ ஆப்ஷனல் தான், இருந்தாலும் சேர்த்திங்கன்னா நல்ல ஒரு கலரும் ஃப்ளேவரும் கொடுக்கும். ரொம்ப பெர்ஃபெக்டான பாதாம் பால் அந்த டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ பாருங்கள், இது நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. கொஞ்சம் குறகுறப்பாக இருந்தால் பிரச்சனை இல்லை, ஏன்னா அது வாயில் கடிப்படும் போது கூட டேஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போ இதை வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இதை நல்லா ஆற வச்சுருங்க. இது முழுமையாக ஆறுனதுக்கு அப்புறம் தான் நம்ம இதை ஏர்டைட்டான கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கணும். இல்லைனா இது சீக்கிரமாகவே கெட்டு போக வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த பவுடர் வச்சு எப்படி பாதாம் பால் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கிளாஸில் உங்களுக்கு தேவையான அளவு பாதாம் பால் பவுடர் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். காய்ச்சின கெட்டியான பால் நல்லா சுட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட பாதாம் பால் ரெடி. மேலாப்பில் கொஞ்சம் போல் மட்டும் இந்த பவுடரை தூவி விடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் போல் குங்குமப்பூ தூவி விடுங்க. பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும். அதனால் இதை நீங்கள் டெய்லியுமே நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி குடிச்சிட்டு படுக்கலாம். ரொம்ப சத்தாக இருக்கும், நல்லாவும் தூக்கம் வரும். குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. பெரியவங்களுமே குடிச்சிட்டு படுக்கலாம். ஏன்னா சில பேருக்கு படுத்ததும் தூக்கம் வராதில்ல, அந்த மாதிரியான பர்சன்ஸ்க்கு நீங்கள் இந்த மாதிரி பாதாம் பால் கொடுத்து தூங்க வச்சிங்கன்னா ரொம்ப சுலபமாக தூக்கம் வரும். அதனால் கட்டாயம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹெல்த்தியான டேஸ்டியான இன்ஸ்டன்ட் பாதாம் மிக்ஸ் பவுடர் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் என்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோட வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.